மூணார் கிராம பஞ்சாயத்தின் ஊழலை கண்டித்து சிபிஐஎம் தலைமையில் மூணார் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. சிபிஎம் மாவட்ட கமிட்டி உறுப்பினர் எம். லக்ஷ்மணன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். மூணார் கிராம பஞ்சாயத்து ஆட்சி செய்யக்கூடிய யூடிஎஃப் ஆட்சிக்குழு பல்வேறு திட்டங்களின் பெயரில் பஞ்சாயத்தில் ஊழல் நடத்தி வருவதாக சிபிஎம் மூணார் ஏரியா கமிட்டியின் குற்றச்சாட்டு. கால்நடை வளர்த்தல் திட்டம், லேப்டாப் விநியோகம் போன்ற பல்வேறு உதவி திட்டங்கள் உட்பட உள்ள திட்டங்களில் யூடிஎஃப் ஆட்சிக்குழு ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்னிறுத்திதான் சிபிஎம் தலைமையில் கண்டன மார்ச் நடத்தப்பட்டது. அக்கிரம நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்துக் கொண்டு இந்தியன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் இதோ இந்த வாகனத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஊர்வலத்திலும் பொதுக்கூட்டங்களிலும் அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டு 15 வருட காலம் சிபிஎம் மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் எம். லட்சுமணன் போராட்டத்தை துவக்கி வைத்தார். மூணாரை ஆட்சி செய்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மாறி மாறி வரக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் கூட பாதிப்பு என்பது பொதுமக்களுக்கு தான் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. பஞ்சாயத்தில் வசிக்கக்கூடிய பஞ்சாயத்து உள்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தான் இந்த பாதிப்பு இருக்கிறதுல ஒரு சந்தேகம் வேண்டாம். ஒன்னா எண்ணி சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி ஆனாலும் தீராது. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு நிலையில இந்த பஞ்சாயத்தின் பாகமாக இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கிறதுல ஒரு சந்தேகம் வேண்டாம். இது கடந்த பஞ்சாயத்தின் சரி, அதுக்கு முன்னால இருந்த பஞ்சாயத்திலும் சரி. யூடிஎஃப் ஆட்சிக்குழு மூணார் கிராம பஞ்சாயத்தின் வளர்ச்சியை பின்னிழுத்து செல்வதாகவும் உரையாற்றினவர்கள் குற்றம் சாட்டினர். வி. மாரியப்பன் தலைமை வைத்தார். அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ, மாவட்ட கமிட்டி அங்கத்தினர் கே. விஜயன், மூணார் ஏரியா செயலாளர் ஆர். ஈஸ்வரன், எஸ். ஸ்டாலின் போன்றவர்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மூணார்.